ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சைபர் ஃபாரன்சிக் சப்ஜெக்டோட இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஏ பார்ட் பி தான் பார்க்க போகிறோம். இது ரெகுலேஷன் 2017 அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குரூப் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான பார்ட் பி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 டாபிக் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஐடென்டிட்டி தெஃப்ட் அண்ட் ஐடென்டிட்டி ஃப்ராட். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டூப்ளிகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், இது 8 மார்க்லேயும் கேட்கலாம், 13லேயும் கேட்கலாம். ஸோ நல்ல ஈஸியான டாபிக் தான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஃபார் ஐஆர், அதுக்கப்புறம் டேட்டா அக்விசிஷன். இது ரெண்டுமே வந்துட்டு 13 மார்க் கொஷின். டேட்டா அக்விசிஷன் வேணால் ஏதாவது சப்டிவிஷன் மாதிரி கேட்டு ஒரு 6 மார்க்கு அந்த மாதிரி கேட்குறது கூட சான்ஸ் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஃபார் ஐஆர் வந்து 13 தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 மார்க்ஸ் பார்க்கலாம். 2 மார்க் பார்த்தோன்னா சைபர் கிரைம்னா என்ன, அப்புறம் அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, கேட்டகரிஸ் என்ன இருக்குது, டைப்ஸ் என்ன இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், இது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சைபர் ஃபாரன்சிக்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம சப்ஜெக்ட் நேமு டாப்பிக்கு அது இருந்துச்சுன்னா அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னா 2 மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கொஷின் வந்துடும் அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதான் சைபர் ஃபாரன்சிக்னா என்ன, அதில் டைப்ஸு, அதோட டெஃபினேஷன், ஸ்டெப்ஸு, அது என்னென்ன, அதோட நீட்ஸ் என்ன, அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 8 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்ட் எவிடன்ஸ்னால் என்ன, இன்டைரக்ட் எவிடன்ஸ்னால் என்ன, டிஃப்ரென்சியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னென்னா, நம்ம இதில் வந்து கவர் பண்ணாத டாபிக் என்னென்னா, அந்த இன்சிடெண்ட் அண்ட் இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ் மெத்தடாலஜின்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா, அதில் நம்ம வந்து தொடவே இல்லை, 13லேயும் பார்க்கல. ஸோ அதனால் வந்து என்னென்னா அதுக்காக தான் 2 மார்க் இதில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்சிடெண்ட்னா என்ன, இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, அது இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸோட கோல்ஸ் என்ன இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஐஆர்டினா என்ன, ஐஆர்னா என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஐஆர்பினா இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ் பிளான், இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நமக்கு கேட்டாங்கன்னா கூட இதை எழுதணுன்னா ஒரு 8 மார்க் அளவுக்காவது நம்ம போடுவாங்க. ஓகேவா? இப்போ யூனிட் 2 பார்த்துடலாம். யூனிட் 2 வந்து ரொம்ப சின்ன யூனிட். நமக்கு 2 மார்க்கும் சரி 13 மார்க்கும் சரி அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்கு சேர்த்து வச்சு 4th யூனிட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் விண்டோஸ் அண்ட் டாஸ் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது 8 மார்க்லேயும் கேட்கலாம், 13லேயும் கேட்கலாம். அடுத்து வந்து என்ன கொஷின் அப்படின்னா, அந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது இல்லையா, கரண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் டூல்ஸ், அந்த டாப்பிக்கு அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதில் உள்ள சப்டிவிஷன்ஸ் கூட தனியாக வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. இருக்கிறதே கொஞ்சோண்டு டாபிக் தான் அதில். இது ஃபஸ்ட்டு என்ன, ஒர்க்கிங் வித் விண்டோஸ் அண்ட் டாஸ் சிஸ்டமு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸு, அதுக்கப்புறம் ப்ராசஸிங் க்ரைம் அண்ட் இன்சிடென்ட் சீன்ஸ், இது மொத்தமே அந்த யூனிட்டில் உள்ள டாப்பிக்கே அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 டாபிக் கவர் பண்ணால் போதும். ஒருவேளை இது ரொம்ப ஈஸியான யூனிட்னு கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் எழுத முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம வந்து 3rd கொஷின் போகிறோம். ஸோ ப்ராசஸிங் க்ரைம் அண்ட் இன்சிடென்ட் சீன்ஸு, இது அங்கங்கே 2 மார்க் அளவுக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் அந்த இப்போ ப்ராசஸிங் க்ரைம்னா என்ன, இன்சிடென்ட் சீன்ஸ்னால் என்ன, அதில் ஏதாவது டைப்ஸு, டெஃபினேஷன்ஸு, அதில் ஏதாவது அந்த மாதிரி சப்டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா எழுதுறதுக்கு. ஸோ இப்போ 2 மார்க்குன்னு பார்த்தோன்னா அந்த எவிடன்ஸ்னால் என்ன, எவிடன்ஸ் ப்ராசஸிங்னா என்ன, அப்புறம் வந்துட்டு டிஎஸ்கே, எம்பிஆர், இந்த இசட்பிஆர்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த டூல்ஸில் வரும்ல, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸு, அதோட டெஃபினிஷன், அந்த டூல்ஸோட டெஃபினிஷன், அதோட யூஸஸ் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 13க்கும் யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஹார்ட்வேர் டூல்ஸ்க்கும் சாஃப்ட்வேர் டூல்ஸ்க்கும் உள்ள கம்பேரிஷன். ஸோ டூல்ஸாக வேணால் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டூல், அதுக்கு 2க்குள்ள கம்பேரிஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 மார்க் 6 மார்க்குக்கு யூஸ் ஆகும். ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3ல் பார்த்தோன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான 13 மார்க் டாபிக். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 6 மார்க் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான 13 என்னென்னா டேட்டா ஹைடிங் டெக்னிக், அது இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இமெயில் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? டேட்டா ஹைடிங் டெக்னிக்கும் இமெயில் இன்வெஸ்டிகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஃபாரன்சிக்ஸ், அந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக் தான், கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 6 மார்க் டாபிக் என்ன அப்படின்னா வேலிடேட் ஹெக்ஸாடெசிமல் எடிட்டர்ஸ், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த டேட்டா ஹைடிங்கும் நெட்வொர்க் ஃபாரன்சிக் இமெயில் இன்வெஸ்டிகேஷன் அதை பார்த்தாலே கம்பல்சரியாக போதும். இருந்தாலும் ஒரே ஒரு 6 மார்க் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் 2 மார்க் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும்.
என்னென்னா அந்த வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெக்னோகிராஃபினா என்ன, கிரிப்டோகிராஃபினா என்ன, அது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ரெண்டும் டேப்லர் காலம் வைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிட் ஸ்ட்ரீம் காப்பினா என்ன, பிட் ஸ்ட்ரீம் இமேஜ்னா என்ன. ஓகே. அதுக்கப்புறம் செல்ஃபோன் அண்ட் மொபைல் டிவைஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு டாபிக்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 6 மார்க் 8 மார்க் அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மொபைல் டிவைஸ்னால் என்ன, அந்த மொபைல் டிவைஸில் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அப்புறம் அந்த ரேமு, ரோமு, எப்ரோமு, அந்த மாதிரி நேண்டுனா என்ன, அந்த மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மொபைல் செல்ஃபோன் அண்ட் மொபைல் டிவைஸ் ஃபாரன்சிக்ஸ் டாப்பிக்கை நமக்கு 13ல் கேட்டால் கூட எழுதிடலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வேறு என்ன இருக்குது, மொபைல் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர், அந்த இல்லை எம்விஎன்ஓவா அப்படின்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மொபைல் டிவைஸ் ஃபாரன்சிக்கில் உள்ள சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நமக்கு கேட்டாங்கன்னா கூட இந்த டாப்பிக்லேருந்து ஓரளவுக்கு ஒரு 8-9 மார்க்ஸ் அளவுக்கு அது எழுதிடலாம். அதே மாதிரி நமக்கு 2 மார்க்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த 3 கொஷின்ஸில் பார்ட் பி கவர் ஆகிடும். ஒருவேளை கவர் ஆகலை அப்படின்னா அதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் சொல்கிறோம். ஓகேவா. இப்போ யூனிட் 4 பார்த்துடலாம். யூனிட் 4 வந்துட்டு கொஞ்சம் பெரிய டாபிக் தான். இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் இதில் என்னென்ன டாபிக்ஸ் வரும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ரேராக நமக்கு எப்படி கேட்கலான்னா 8 மார்க் கேட்குறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. அவ்வளோவா இதில் 13 வந்துட்டு கிடையாது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா கீலாகர்ஸ் அண்ட் ஸ்பைவேர்ஸ். ஓகேவா. இது தனித்தனியாக 8 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் மேல்வேர் த்ரெட்ஸ், இதுவும் 8 இல்லை 13ல் கேட்கலாம். அடுத்து வைரஸ் அண்ட் வார்ம்லாம் வந்துட்டு வைரஸ் தனி 8 மார்க் கொஷின், வார்ம் தனியாக 8 மார்க் கொஷின். அண்ட் இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மார்க் 2 மார்க்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சிஸ்டம் ஹேக்கிங் படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க, இல்லைனா பஃபர் ஓவர்ஃப்ளோ படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. ஓகேவா. கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ஒரு 8 மார்க் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ்லேயே ஒரு 8 மார்க்காவது கவர் ஆகிடும். ஓகே. ஒன்றாச்சும் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். இதில் இப்போ பஃபர் ஓவர்ஃப்ளோ படிக்கிறதுனாலும் சரி, இல்லைனா சிஸ்டம் ஹேக்கிங் படிக்கிறதுனாலும் சரி, இதுதான் 13ல் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. இல்லை உங்களுக்கு ரெண்டுமே ஈஸியாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே கூட கவர் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க, எது ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ வேறு என்ன அப்படின்னா இந்த யூனிட்டில் 2 மார்க்குன்னு பார்த்தோன்னா ஹேக்கர் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹேக்கர்னா என்ன, டைப்ஸு, எப்படி சிஸ்டமை ஹேக் பண்ணுவாங்க, அந்த ஹேக்கிங் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன, அதில் என்னென்ன ஃபேஸ் இருக்குது, அப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங்னால பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஹேக்கரோட டைப்ஸ் என்ன இருக்குது, ஹேக்கர் கிளாஸஸ்னா என்ன, ஹேக்கர் கிளாஸஸ் ஒரு டைப்ஸ், இந்த மாதிரி ஹேக்கர் டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே 2 மார்க்கு இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுட் பிரிண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்னா என்ன, அந்த டாப்பிக்கில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மார்க் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன எனாமரேஷன்னா என்ன, அதில் ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ட்ரோஜன் ஹார்ஸா, ஸோ அந்த டாபிக் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாமா. இப்போ யூனிட் 5ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த 4 டாபிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், அப்புறம் வந்து ஹேக்கிங்கில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இந்த 2 கன்ஃபார்ம் படிச்சுக்கணும். ஓகேவா. ஹேக்கிங் மொபைல் பிளாட்ஃபார்ம், இன்னொன்று வந்து ஹேக்கிங் வயர்லெஸ் நெட்வொர்க். இந்த வயர்லெஸ் நெட்வொர்க்கு இதோட சப்டிவிஷன்ஸை நமக்கு வந்து 6 மார்க் 8 மார்க்குன்னு கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஹேக்கிங் வயர்லெஸ் நெட்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மொபைல் பிளாட்ஃபார்மும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு 8 மார்க்குன்னு பார்த்தோன்னா அந்த டெனியல் ஆஃப் சர்வீஸ் DOS அப்படிங்கிறது 8 மார்க்கு, மிச்சம் எல்லாமே 13 மார்க் கொஷின். ஓகேவா. இந்த 4 படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து நமக்கு ஈஸியாக 13 மார்க்கில் அட்டன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ 2 மார்க் பார்த்தோன்னா இதில் வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன, சோஷியல் இன்ஜினியரிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்னா என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செஷன் ஹேக்கிங் டாப்பிக்கில் செஷன் ஹேக்கிங்னா என்ன, அதுக்கப்புறம் அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு வந்து DOS டாப்பிக்கில் 2 மார்க் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரூடர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து மிஷிங் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து 2 மார்க்கு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நம்ம கொடுத்துருக்கோம்ல நோட்ஸ், அந்த புக் PDF இருக்குல்ல, அதில் வந்து 2 மார்க்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அண்ட் இந்த சப்ஜெக்டோட கொஷின் பேப்பர் வந்து நம்ம மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.